பிரபஞ்ச சக்தி டிவி. Video 81. கடமை. மாத இதழ். ஆகஸ்ட் 2009. ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா. அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜனவரி 2004 முதல் ஏப்ரல் 2020 வரை தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய 3 மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன். அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார். அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள். இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார். அவரை வரவேற்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். வணக்கம் வாசுகி. பாலா சார், ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா? ஓகே வாசுகி. படித்த செய்தி. உதித்த எண்ணம். செய்தி: Rama meets Parasurama. Parasurama tells Rama that he, Rama, has broken the Shiva Dhanus. But would he be able to repeat the performance with the Vishnu Dhanus that Parasurama has? There is a story behind Parasurama's challenge, said M.V. Ananda Padmanabcharyar. ராமர் பரசுராமர் கதை இருக்கட்டும். நாம் எல்லோரும் பலசாலியாக ஆச்சாரியார் வழி சொல்லட்டும். செய்தி: The call of knowledge. Philosopher Sunanda Parthasarthi says, I was clear in what I wanted to do, take Vedant to all parts of the country and globe. Married life did not thwart my aim. In fact, my mother-in-law is my best PRO. திருமண வாழ்க்கை வெற்றிக்கு தடை என்று நினைக்கும் பெண்கள் சுனந்தா பார்த்தசாரதியை பார்த்தாவது தங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். செய்தி: End of Warlord and Zealot, Velupillai Prabhakaran, 1954-2009. The 37-year-old quest of the liberation tigers of Tamil Eelam has ended with the death of its founder Velupillai Prabhakaran. He was shot dead by the Sri Lankan army at Murlivaikal in Mullaitteevu district in northern Sri Lanka. ஒரு மனிதனின் மரணத்திற்கு பிறகு அடுத்த தலைமுறை அவனை பற்றி பெருமையோடும் நன்றி உணர்வோடும் நினைக்க வேண்டும். விடுதலை புலிகள் தலைவர் வி. பிரபாகரன் வாழ்க்கை அப்படி அமையவில்லை. செய்தி: Molly assures action against MP. Congress General Secretary in charge of Andhra Pradesh, M. Veerappa Moily, said that the party high command would take appropriate action against the Congress MP from Nagar Karnool, SC, Manda Jagannath, for allegedly slapping a bank manager at Uppunutla in Mahbubnagar district of the state. தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வங்கி நிர்வாகியிடம் அத்துமீறி நடந்து கொண்டதற்காக காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி வங்கி ஊழியர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். செய்தி: Show of solidarity for rights of sexual minorities in Chennai. The first Chennai Rainbow Pride March was a celebration and a political statement to proclaim the rights of the lesbian, gay, bisexual and transgender people. மூன்றாம் பாலின மக்கள் கௌரவத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ மற்றவர்களும் மாநில அரசும் ஆவன செய்ய வேண்டும். அடுத்த தலைப்பு: திருக்குறள் தெய்வ நூல். பாலா சார், நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன். அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அறத்துப்பால், அதிகாரம் 7, மக்கட்பேறு. குறள்: தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மன்னுயிர்க்கு எல்லாம் இனிது. பொருள்: தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதைவிட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும். இதில் என்ன சந்தேகம்? ஒருவரின் அறிவும் ஆற்றலும் அவன் குடும்பத்தை விட அவன் வாழும் சமூகத்திற்கே அதிக பலன் கொடுக்கும். தந்தையை விட மகன் அதிக அறிவுள்ளவன் என்று பொருள் கொள்வது சரியாக இல்லை. அடுத்த தலைப்பு: பிரபஞ்ச சக்தி மதம். ஒவ்வொரு மனிதனின் படைப்பும்
ஒரு வெற்றி, மகத்தான சாதனை. பெற்றவர்கள் தாங்களே அந்த சிசுவை படைத்து விட்டதாக எண்ணி மகிழ்ச்சி அடைகின்றனர். உண்மையில் ஒவ்வொரு மனிதனின் படைப்பும் கோடிக்கணக்கான சக்திகள் பங்கெடுத்து கொண்ட முயற்சி. அந்த கோடிக்கணக்கான சக்திகளுக்கும் நீ வாரிசு ஆவாய். அவைகளுக்கு நீ சொந்தக்காரன் என்பதே உண்மை. இந்த சக்திகளுக்கெல்லாம் நீ நன்றி செலுத்த முடியுமா? அவற்றையெல்லாம் நீ பின்பற்ற இயலுமா? நிச்சயமாக இயலாது. அதனால்தான் இவை எல்லாவற்றிலும் இருக்கும் பிரபஞ்ச சக்தியாகிய என்னை பின்பற்று என்று சொல்கிறேன். எனக்கு நீ நன்றியோடு இருந்தால் அதுவே போதும். அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை. கட்டபொம்ம நாயக்கரோடு பணியாற்றிய சுப்பிரமணிய பிள்ளையும் பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கிலிடப்பட்டார். அவருடைய தலை பாஞ்சாலங்குறிச்சியில் ஒரு தடியின் மீது பொருத்தி வைக்கப்பட்டது. கிபி 1800-801 நடந்த இரண்டாவது பாளையக்காரர்கள் யுத்தத்திலும் கிழக்கிந்திய கம்பெனி வெற்றி பெற்றது. கைப்பற்றப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்குள் கம்பெனி படையினர் ஆமணக்கு எண்ணெய் மற்றும் உப்பை தூவி உழுது விட்டதால் மீண்டும் யாரும் அங்கே குடியிருக்க முடியவில்லை. பாளையக்காரர்களின் இந்த யுத்தத்தில் திராவிட இனத்தைச் சேர்ந்த மருது சகோதரர்களும் அவர்களது ஆண் மக்களும் கொல்லப்பட்டனர். திராவிட இன மாவீரர்களான ஊமைத்துறையும் சிவத்தையாவும் சிரச்சேதம் செய்யப்பட்டனர். பாளையக்காரர்கள் யுத்தத்தில் முன்னணி வகித்த 73 பேர் நிரந்தரமாக நாடு கடத்தப்பட்டனர். அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள். நாம் வாழும் பூமி ஆப்பிரிக்காவின் மொத்த பரப்பளவில் 1/4 பகுதி காடாகும். இருப்பினும் இங்கு வளரும் மரங்கள் முழுவதும் உபயோகம் ஆவதில்லை. போதுமான வாகன வசதி இல்லாதது இதற்கு காரணமாகும். கானா, நைஜீரியா ஆகிய நாடுகளிலிருந்து மரம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆஸ்பெஸ்டாஸ், பக்சைட், கோபால்ட், பித்தளை, வைரம், தங்கம், இரும்பு, பவளம், டங்ஸ்டன், யுரேனியம் உட்பட பல்வேறு தாது பொருட்கள் ஆப்பிரிக்காவில் புதைந்து கிடக்கின்றன. 1975 உலகத்தின் மொத்த தங்க வைர உற்பத்தியில் ஆப்பிரிக்காவின் பங்கு 4/3 ஆகும். அடுத்த தலைப்பு embellish your English. Be correct and be sure. Some transitive verbs take 2 objects after them. Example, he gave me indirect object, a book direct object. Most verbs can be used both as transitive and intransitive verbs. It is therefore better to say that a verb is used transitively or intransitively. Ring the bell, used transitively. The bell rang, used intransitively. Be a man of quotations. Remember the traffic warning. It is better to be Mr. Late than late Mr. When the last tree is cut down and the last river is poisoned, man will realize that he cannot eat his money. Capital is dead labor that vampire-like lives only by sucking living labor. அடுத்த தலைப்பு இந்தி படிக்கலாம் வாங்க. சொல், உச்சரிப்பு, பொருள். 1 रुपया 1 रुपया 1 ரூபாய். सवा रुपया 1.25 ரூபாய். 1.5 रुपया 1.5 ரூபாய். पौने 2 रुपया 1.25 ரூபாய். 2 रुपये 2 ரூபாய். வாக்கியம், உச்சரிப்பு, பொருள். हम घर का काम भी करेंगे. हम घर का काम भी करेंगे. நாங்கள் வீட்டு வேலையும் செய்வோம். सीता तुम पूना कब जाओगी. सीता तुम पूना कब जाओगी. सीता நீ பூனாவுக்கு எப்போது போவாய். அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால். இந்திய அரசியல் சாசனப்படி ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் ஒவ்வொரு மாநிலத்திலும் பாராளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையும் அமைப்பும் தேவைப்பட்டால் மாற்றி அமைக்கப்படும். மேற்படி காரியத்தை செய்வதற்கான சட்டத்தை பாராளுமன்றம் நிறைவேற்றும். பாராளுமன்றத்தின் மாநிலங்களவை கலைக்கப்படக்கூடாது. இருப்பினும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநிலங்களவையின் 3/4 உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவார்கள். மக்களவை இடையில் கலைக்கப்படவில்லை என்றால் முதன்முறையாக கூடிய நாளிலிருந்து தொடர்ந்து 5 ஆண்டுகள் செயல்படும். அடுத்த தலைப்பு உன்னையே நீ எண்ணிப்பார். ஆண் இல்லாமல் பெண் வாழ்வதும் பெண் இல்லாமல் ஆண் வாழ்வதும் மிகவும் கடினம். அதே சமயம் இருவரும் திருமணம் செய்து கொண்டுதான் உறவு கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தம் செய்வது தவறு. அடுத்த தலைப்பு
காதல் குறிப்புகள். பொற்கொடி அழகான பெண் அல்ல. அவளை பார்த்தவுடன் எந்த ஆணுக்கும் ஆசை வராது. சாதாரண ஈர்ப்பு உணர்வு கூட ஏற்படாது. ஆனால் அதிசயத்தோடு அவளை பார்க்க தோன்றும். இவ்வளவு ஒல்லியான தேகத்தில் இவள் உடம்பை இயக்கும் சக்தி எங்கே ஒளிந்து கிடக்கிறது என்ற கேள்விதான் அந்த அதிசயத்திற்கு காரணம். ஒரு முறை என் நண்பனிடம் இந்தியில் பேசிக்கொண்டிருந்தேன். டேய், இந்த மேடமுக்கு இந்தி தெரியும், ஜாக்கிரதை என்றான். அப்போதுதான் அவள் முகத்தை முதலையாக பார்த்தேன். ஏதோ பேசுங்கள் என்று சொல்லிவிட்டு லேசாக சிரித்தாள். அவள் எதிர்பார்த்த அளவுக்கு நான் அவளை மதிக்கவில்லை, அலட்சியப்படுத்தினேன். சீறினாள். இருவரும் சண்டை போட்ட வேகத்தில் திமிர் பிடித்தவள் என்று சொல்லிவிட்டேன். மேனேஜரிடம் புகார் செய்துவிட்டாள். மேனேஜர் ஒரு பெண்மணி. அவர் என்னை கூப்பிட்டு கண்டித்தார். நான் செய்தது தவறு என்று எனக்கு தோன்றியது. அப்படி பேசியதற்காக மேனேஜரிடம் வருத்தம் தெரிவித்தேன். மேனேஜருக்கு உச்சி குளிர்ந்து விட்டது. மேனேஜர் பொற்கொடி உட்பட அலுவலகத்தில் உள்ள எல்லா பெண்களையும் அட்வைஸ் பண்ணும் தோரணையில் அடக்கிவிட்டார். பொற்கொடியின் கோபம் அன்பாக மாறியது. எனக்கும் அவள் மீது ஈடுபாடு ஏற்பட்டது. என் சொந்த வாழ்க்கையை பற்றி அவளிடம் உரிமையோடு பேசினேன். அவள் பரிவோடு கேட்டுவிட்டு தன் கருத்துக்களை சொன்னாள். எல்லா பெண்களையும் மேடம் என்று கூப்பிட்ட நான் பொற்கொடி குட் மார்னிங் என்று சொன்னது மற்ற பெண்களை அதிசயிக்க வைத்தது. அது நட்பா, காதலா? பெண்ணிடம் ஈடுபாடு ஏற்பட்டால் அதை காதல் என்று சொல்வது ஆணுக்கு அழகு. அது என்னிடம் நிச்சயம் உண்டு. தலைப்பு A poem by B.S.V. Reason I can't tell. The world seems rot, yet I hate it not. Reason I cannot tell, as my heart doth swell. Wherever I turn, I see some hearts, like those fuels burn. If look I smart, cowardice lies with them, while envy stands at helm. Bold aren't they to stand in my way, still I am forced to bless them safe. Reason I cannot tell, as my heart doth swell. அடுத்த தலைப்பு சிறுகதை. ஐஸ்கிரீம் வேண்டாம். ராதிகாவால் தன் 5 வயது மகன் பிரசன்னாவை திருத்த முடியவில்லை. ஒரு நாளைக்கு 2 கப் ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து கொடுத்தால்தான் அவள் பகல் பொழுதை கழிக்க விடுவான். அவனுக்கு ஜலதோஷம், இருமல் பற்றி கவலை இல்லை. டாக்டர் சொன்னபடி அவனுக்கு 3 வேளையும் மருந்து கொடுப்பது அம்மா வேலையாயிற்றே. டாக்டர் போட்ட கண்டிஷன்களில் அடிக்கடி ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது என்பதும் ஒன்று. டாக்டரிடம் இனிமேல் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் என்று பிரசன்னா சொன்னபோது ராதிகாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவன் வைராகியம் 24 மணி நேரம் கூட நீடிக்கவில்லை. அம்மா ப்ளீஸ், ஒன்னே ஒன்று, அதுக்கப்புறம் கேட்கவே மாட்டேன் என்றான். அவளுக்கே பாவமாக இருந்தது. ஆனால் தினமும் அவன் மீண்டும் ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பித்தது அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அவனுக்கு பிடித்தமான வேறு ஒரு விஷயத்தை நிறுத்திவிட்டால் மகன் தன் வழிக்கு வந்து விடுவான் என்று ராதிகாவுக்கு தோன்றியது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் வெளியே விளையாட போகக்கூடாது, சரியா பிரசன்னா என்றாள். சரி என்று சொன்னான். ராதிகா ஐஸ்கிரீமை அவனிடம் கொடுத்த கையோடு வெளிக்கதவை தாழ்பால் போட்டுவிட்டு வீட்டு வேலையை கவனிக்க ஆரம்பித்து விட்டாள். 1 மணி நேரம் பிரசன்னா வீட்டிற்குள்ளேயே சுற்றி சுற்றி வந்தான். ஐஸ்கிரீம் மீது அவனுக்கு வெறுப்பும் கோபமும் வந்தன. ராதிகா எதுவும் சொல்லாமல் மௌனமாக தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். மறுநாள் பிரசன்னா சொன்னது ராதிகாவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவனிடம் காட்டிக்கொள்ளவில்லை. அம்மா, ஐஸ்கிரீம் வேண்டாம், வெளியே விளையாடப் போகிறேன், சரியா என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டான். பாலா சார், இதோ என்னுடைய 3 கேள்விகள். கேள்வி 1. விஜய் த்ரிஷா காதல் பற்றி உங்கள் கருத்து என்ன? விஜய் த்ரிஷா காதலை நான் ஆதரிக்கிறேன். ஓர் ஆண் திருமணத்திற்கு பிறகு மனைவியை தவிர வேறு எந்த பெண்ணையும் காதலிக்க கூடாது என்று நிர்பந்தம் செய்வது தவறு. கேள்வி 2. பிரபஞ்ச சக்தி மக்கள் தொகை பெருக்கத்தை எப்படி கட்டுப்படுத்தும்? பிரபஞ்ச சக்தி ஆண் மற்றும் பெண்ணின் கருத்தரிக்கும் ஆற்றலை தடை செய்யும். கேள்வி 3. பசுமை நிறைந்த நினைவுகளே என்ற பாடலை பாடுவீர்களா? பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே,
பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே. குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோமே. குயில்களைப் போலே இரவும் பகலும் கூவி திரிந்தோமே. குயில்களைப் போலே இரவும் பகலும் கூவி திரிந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே. வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே. நாமே வாழ்ந்து வந்தோமே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ. எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ. எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ. எந்த அழகை எந்த விழியில் கொண்டு செல்வோமோ. இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ. இந்த நாளை வந்த நாளில் மறந்து போவோமோ. இல்லம் கண்டு பள்ளி கொண்டு மயங்கி நிற்போமோ. என்றும் மயங்கி நிற்போமோ. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித் திரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம். நாம் பறந்து செல்கின்றோம். மீண்டும் சந்திப்போம் வாசுகி. Bye, sir. நன்றி. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திப்போம்.